ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 33வது அதிகாரத்திலே 20வது வசனம். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கான தாபரமாகவும் பெயர்க்கக்கூடாத கூடாரமாகவும் காணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பண்டிகை ஆசரிக்கப்படுகிற நகரமாகிய அந்த சியோனை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சியோன் என்பது தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற நகரம். அந்த நகரத்தை நோக்கி நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அந்த தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். அந்த இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் வேதம் எழுதினமாய் சொல்லுகிறது, உங்கள் பண்டிகை ஆசரிக்கப்படுகிற நகரமாகிய அந்த சியோனை நோக்கி பாருங்க. அந்த சியோன் என்பதும் எருசலேம் என்பதும் ஒரே இடத்தை தான் குறைக்கிறது. அந்த எருசலேமில் என்னதை நடக்கப் போகுது? 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? அது அமெரிக்கான கூடாரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அது அமெரிக்கான தாபரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமெரிக்கை என்பது சுகத்தை குறைக்கிறது. அமெரிக்கை என்பது அமைதியான வாழ்வை குறைக்கிறது. அமெரிக்கை என்பது ஒரு சமாதானமான வாழ்வை குறைக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்வினுடைய எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உடையவளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க வீட்டினுடைய எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உடையவளை மாற்ற விரும்புகிறார். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேம் என்பது உங்க வீட்டை குறைக்கிறது. உங்க வீட்டினுடைய எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உடையவளை மாற்ற விரும்புகிறார். அது அமெரிக்கான தாபரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வதா ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, அது பெயர்க்கக்கூடாத கூடாரம் என்று சொல்லுகிறார். பெயர்க்கக்கூடாத கூடாரம் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கூடாரம் என்பது எப்படி இருக்கும் என்று சொல்லி. அந்த நாட்களிலே பாருங்களேன், நாடோடிகள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. கொஞ்ச காலம் ஒரு இடத்துல இருப்பாங்க, அடுத்த நாள் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட எழுதிரி செய்வாங்களாம். அந்த நாட்களில் டென்ட் போடுவாங்க. டென்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கூடாரம் போடுவாங்க. அந்த கூடாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? மிகப்பெரிய கேன்வாஸ், மிகப்பெரிய துணியா இருக்கும். அந்த துணியை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லா இடத்திலும் 4 மூலையோ 6 மூலையிலையோ அந்த கூடாரத்தின் அளவை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணிகளால அடிச்சு வைப்பாங்க. கயிறுகளால கட்டி அதை என்ன பண்ணிடுவோம், கட்டி வச்சிருப்பாங்க. இதுக்கு டென்ட் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம சர்க்கஸ் டென்ட்டெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்கன்னா, அந்த சர்க்கஸ் நடக்கிற மெயின் இடத்தை சுற்றிலும் பார்த்து நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க, வீடு போட்டிருப்பாங்க. நிறைய டென்ட்டில் தான் தங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த டென்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கயிறுகள் இருக்கும், அதில் முளைகள் அடித்து வைத்திருப்பாங்க. இந்த 2ம் தான் அந்த கூடாரத்தை அசைக்க முடியாதபடிக்கு உறுதியாய் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். முதலாவது சொன்னார் அமெரிக்கான தாபரம். 2வதா சொல்றாரு பெயர்க்க கூடாத கூடாரம். உங்க வாழ்வை யாரும் அசைக்க முடியாது, உங்க குடும்பத்தை உங்க வீட்டை யாரும் அசைக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில பேர் நினைப்பாங்க, இவங்களை எப்படியாக அசைச்சிடலான்னு சொல்லி, எப்படியாக இந்த இடத்தை விட்டு துரத்திடலான்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா எதுவும் நடக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ஏன்னு கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அது பெயர்க்க கூடாத கூடாரமாக கர்த்தர் நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அதில் இருக்கக்கூடிய முளைகள் ஒன்றும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஏன்னு கேட்டால் அந்த டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுமா? 2 காரியம். ஒன்று பார்த்தீங்கன்னா, அதில் அடிக்கப்பட்டிருக்கிற ஆணிகள். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஆழம் அடித்து வச்சிருப்பாங்க. அது நல்ல ஆழம் அடித்து வச்சிருந்தா தான் அந்த கூடாரம் அசைக்கப்பட முடியாமல் இருக்கும். அப்ப இந்த கூடாரத்தை அசைக்க முடியாமல் வைக்கிறதுக்கு 2 காரியம் உண்டு. ஒன்று அந்த ஆணி, 2வது பார்த்தீங்கன்னா கயிறு. இந்த 2மே உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஸ்டாக் ஷால் நாட் பி புல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை யாரும் பிடுங்க முடியாது. அந்த இடத்துல ஒரு டைம் அடிச்சுட்டா அது அப்படியே தான் இருக்கும். அது யாரும் அந்த இடத்துல இருந்து யாரும் பிடுங்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். 2வது, கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதில்லை. ஒரு கயிறு அருந்துட்டா கூட பிரச்சனை தான். ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் கூடாரம் தூக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் கூடாரம் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், மேலெங்கிலும் படபடவென்று அடித்து கொண்டிருக்கும். அப்ப பாருங்களேன், ஒரு கயிறு அருந்தா கூட அந்த கூடாரம் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறா, ஒரு கயிறு கூட உங்க வாழ்க்கையில அருந்து போவதில்லை. அப்ப உங்க வீட்டை குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் நிலைப்படுத்த விரும்புகிறார், அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். உங்க கூடாரத்தை கர்த்தர் விசாலமாக்க விரும்புவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல முதலாவது சொன்னேன், உறுதிப்படுத்துகிற ஆண்டவர். இன்றைக்கும் கூட உங்க கூடாரம் நிலைப்படுகிறது, உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறது தேவனாக இருக்கிறார்.
அதை தொடர்ந்து வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தர் அங்கே நமக்கு விசாலமான நதிகளும் ஆறுகளுள்ள ஸ்தலம் போல இருக்கிறாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிக பிரதானமான தொழில் என்ன தெரியுமா? ஆடு மாடு மேய்க்கிறது அவன் தொழிலாக இருந்தது. அதனால அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எந்த இடத்துல தண்ணீர் வளம் பொருந்தி இருக்கிறதோ அந்த இடத்துல போய் ஒரு டென்ட் போட்டு அங்க கொஞ்ச நாள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பச்சை பசேல் என்று இருக்கும் அல்லவா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைகள் எல்லாம் சாப்பிட்டு அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறமா அந்த தண்ணீர் வற்றி போய்விடும். வேற வழி கிடையாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த டென்ட்டை எடுத்துட்டு போய் வேற எங்க செழிப்பா இருக்குதோ, வேற எந்த இடத்துல தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல போய் போடுவாங்க. இதுதான் அந்த நாட்கள் நடந்த ஒரு காரியம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், கர்த்தர் உங்க வாழ்வை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அதனால கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? அவரே மகிமையான ஸ்தலமாக இருக்கிறார். அவரே உங்க வாழ்க்கைக்கு நதியை போல இருக்கிறார். அவரே உங்க வாழ்க்கைக்கு ஆறுகளை போல இருக்கிறார். அப்ப உங்க வாழ்வினுடைய செழிப்புக்கு காரணம் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த மகிமையான கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே மகா விசாலமான நதிகளைப் போல ஆறுகளைப் போல உங்க வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருப்பார். உங்க வாழ்வுடைய தேவைகளை சந்தித்து கொண்டே இருப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி என்னை அமர்ந்த தண்ணீர்கள் நடத்துகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் அல்லவா. அந்த அர்த்தம் அதுதான். உங்க வாழ்க்கையை கர்த்தர் அழகான பாதையில் நடத்துவார், செம்மையான பாதையில் நடத்துவார். உங்க வாழ்வுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பூரணமாக தந்து அருள்வார். இன்றைக்கும் கூட இந்த வேதத்தை வாசிக்கிற நீங்கள், இந்த வேத வசனங்களை கேட்டு நீங்கள் இந்த வேத வசனத்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்க வீட்டை நிலைப்படுத்துவார், உங்க கூடாரத்தை நிலைப்படுத்துவார், அதை ஸ்திரப்படுத்துவார். ஆங்கிலத்தில் எதிர்மை சொல்லப்படுகிறது, இட்ஸ் அன்டிஸ்டர்ப்ட் அபோர்ட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது இம்மூவபிள் டென்ட்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கை கர்த்தர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதபடிக்கு, உங்க வீட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதபடிக்கு அதை நிலைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வேன். உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை வீட்டை நிலைப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. நீங்க உடைய பிள்ளைகளுக்கு மகா விசாலமான ஆறுகளைப் போல நதிகளைப் போல இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்ப உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவாய் முழுமையாய் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நிறைவாய் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே, ஆமென். God bless you.